வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். பொதுவாக ஒவ்வொரு கீரைகளும் ஒவ்வொரு சத்துக்கள் கொண்டது. இது பசலிக்கீரை. இந்த பசலிக்கீரை நல்ல குளிர்ச்சி, அதனால வெயில் காலத்தில் இதை அடிக்கடி சாப்பிட்டு வர்றது நல்லது. இது வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரை பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்துகிற சக்தி இது நிறையா இருக்குது. ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது புளிச்சக்கீரை. இந்த கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறதால சோகையாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடுவாங்க. சளி தொல்லை, இருமல் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த முசுமுசுக்கு கீரையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே குணமாயிடும். இது மணத்தக்காளி கீரை. இந்த கீரையை வயிற்றுப்புண், வாய்ப்புண், இந்த அல்சர் இதெல்லாம் இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா குணமாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த மணத்தக்காளி கீரையை எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செடி அதுவாக தன்னாலே வளர்ந்த ஒரு செடி தான். நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதுலேருந்து தன்னால் வந்தது தான். இந்த கீரை ரொம்ப ரேராக தான் கடையில் கிடைக்கும். அப்படியே கிடைச்சாலும் அது வாங்கிட்டு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு எடுத்தால் கூட அது நல்லா சுருங்கிடும். அப்படி இருக்கிறதால இந்த பிளான்ட்டை இன்னொரு பாட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணேன். இதில் கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள விதையை நான் விதைச்சி பார்த்தேன். ஆனால் எனக்கு வரல. ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த கிளைகளை வெட்டி இன்னொரு பாட்டில் பிளான்டிங் பண்ணாலே இந்த செடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முயற்சியில் தான் இன்றைக்கி நான் இறங்கியிருக்கேன். முதல்ல இந்த இலைகளை எல்லாத்தையும் நம்ம பறிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இப்போ காலையில் ஆகுது. ஸோ இந்த வெயிலெலாம் குறைஞ்ச பிறகு ஈவினிங் ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பிளான்டிங்லாம் பண்ணோன்னா அந்த செடி சுருங்கி போகாமல் இருக்கும். அந்த வெயிலோட தாக்கம் அதில் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ நம்ம இலையெல்லாம் பறிச்சுட்டு சமைக்க எடுத்துகிட்டு போயாச்சு. பாருங்கள் எவ்வளோ இலை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இந்த லீஃபை நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த செடியில் உள்ள பழங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த பழத்தை தான் வைல்ட் பெர்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதை நம்ம உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே நிறைய குட்டி குட்டி விதைகள் இருக்கும். அந்த விதைகளை நம்ம மண்ணில் கலந்து அப்படியே பிளான்டிங் பண்ணலாம். நானும் அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது வளர்ந்தது. ஆனால் அது ரொம்ப சின்ன சின்ன செடிகளாக இருக்கிறதால என்னால் அதை முழுசாக காப்பாற்ற முடியல. இப்போ பிளான்டிங் பண்ணுறதுக்கு இந்த செடியில் உள்ள எல்லா கிளைகளும் வெட்ட போகிறதில்ல. ஒரு பக்கமாக உள்ள ஒரே ஒரு கிளையை வெட்டி நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வளர்ந்தது அப்படின்னா மற்றதை நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். இதுவே நல்ல பெரிய கிளையாக தான் இருந்தது. இதை சின்ன சின்ன துண்டுகளாக போடும்போதே ஒரு 4 துண்டுகள் எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த மாதிரி நல்லா பொலன்னு மண்ணை எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக எல்லா செடிகளையும் பிளான்டிங் பண்ணுற மாதிரி இதையும் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு
ஓட்டை இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை கம்போ ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இப்போது இந்த வெட்டி வச்சுருக்க இந்த பிரான்ச்சை எடுத்து அந்த குழிக்குள்ளே விட்டு நல்லா சுற்றி வர அந்த மண்ணை அழுத்தி விடணும். இதே மாதிரி மற்ற கட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் வந்து வேறு வேறு பாட்டில் நான் வந்து பிளான்டிங் பண்ணிட்டேன். ஆனால் அதை வந்து நான் படம் பிடிக்கலை. ஒரு 20 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த 20 நாள் கேப்பில் நல்லா துளிர்த்து வந்தது. ஆனால் திரும்ப அது வந்து காஞ்சிடுச்சு. ஸோ இது நல்லாவே வளரலை. அதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு செடி இந்த பாட்டில் வந்திருக்கு. ஆனால் நான் படம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி மற்ற 3 கிளைகளையும் நட்டு வச்சேன் இல்லையா, அது வந்து நல்லா துளிர்த்து சூப்பராக வந்திருக்கு. இந்த வல்லாரைக்கீரைக்கு நடுவில் அதை வந்து நான் சொருகி வச்சேன். அது நல்லா வளர்ந்துருக்கு. இதே மாதிரி இன்னும் 2 பாட்லையும் நான் வந்து சும்மா சொருகி வச்ச அந்த குச்சிகள் வந்து நல்லா வளர்ந்து மணத்தக்காளி பிளான்ட்டாக மாறிடுச்சு. எது எப்படியோ நம்மளோட நோக்கம் இன்னொரு பிளான்ட் உருவாக்கணும்னு நமக்கு வந்து 1 இல்லை 3 செடிகள் கிடச்சிருச்சு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஏன் நம்ம நட்டு வச்சு தண்ணி ஊற்றின அந்த பிளான்ட் வந்து வளரலை அப்படின்னா அங்கே வந்து வெயில் வந்து சுத்தமாகவே வரலை. இந்த செடிகள் வளர்ந்துருக்க செடிகள் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வந்து காலை வெயில் வந்து படுது. அதனால இந்த செடி நல்லா வந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்த செடியில் வந்து வெயில் படாததால் அது வந்து சரியாக வளரலை. இப்போ அந்த 20 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் லீஃப் வந்தது. அதையும் பறித்து சமைச்சாச்சு. சமைச்ச பிறகு இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோவைக்காய் வந்து வீட்ஸாக வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு 3 செடி கிடைச்சதால மறுபடியும் இதை வந்து வெட்டி அதே மாதிரி பிளான்டிங் பண்ண போகிறோம். கார்டனிங்னாலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்ம வந்து இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அதை கட்டிங் வச்சு வளருதா அப்படின்னு. நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மணத்தக்காளி கீரை செடி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அடுத்த பிளான்ட் உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். இப்போ அந்த மதர் பிளான்ட்லேருந்து நம்ம ஒரு கட்டிங் வெட்டினோம் இல்லையா, அதை வந்து அந்த பிளான்ட்டுக்கும் பக்கத்துலேயே வந்து இதை நம்ம நட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே வளர்ந்துருது. இதில் ரொம்ப கேரிங் எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது துளிர்க்கிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். இப்போ இது மேலே வளர்ந்துருந்த வீட்ஸ் கோவைக்காய் செடி இருக்கு இல்லையா, அதை நம்ம கட் பண்ணியாச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே. ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.